வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சிம்பிளான பருப்பு சாதம் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பருப்பு சாதத்தில் கடலெண்ணெய் ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 10 ஷேலட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆட் பண்ணலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளியை நான் வந்து அப்படியே சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு அப்படியே வந்து ரஃப்பாக தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயிலில் வந்து பச்சை ஃப்ளேவர் போகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு பருப்பு வந்து அதில் ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தென் லிட் போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். விசில் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு சாதம் அந்த கடலெண்ணெய் ஃப்ளேவரில் ஜம்முன்னு இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா சிம்பிளாக ஒரு பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.